ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு ராகி சேமியா தான் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பாத்திரத்தில் வறுக்கல, தோசைக்கல் சூடாக இருந்துச்சு. நான்ஸ்டிக் தான், ஆயில் ஊற்றாதனால சூடாக இருந்துச்சு. சரி அதுலேயே வறுத்துடலான்னு சொல்லிட்டு ராகி சேமியா, இது அணில் சேமியா நான் வாங்கி பாக்ஸில் போட்டு வச்சனால அந்த சேமியா மட்டும் தெரியுது. கட்டியாக இருந்த அந்த ஒரு பீஸ் வெளியில் எடுத்து போட்டுட்டு அந்த சூட்லேயே நல்லா வறுத்துட்டேன். இவ்வளோதான். இதில் நீங்கள் வேணால் நெய் ஒரு சொட்டு ஊற்றி வறுத்துக்கலாம். நான் காலையில் வெறும் வயிற்றில் நெய்யில் கொடுக்க வேண்டாம், பால் மட்டும் குடிச்சிருக்கா, நெய்யில் கொடுக்க வேணாம், மதியத்துக்குள்ளது வேணால் நெய்யில் கொடுக்கலான்ட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் நெய்யெல்லாம் ஊற்றலை, இப்படி சும்மா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவும், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு துளி மிளகா, கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். வறுத்த அந்த சேமியாலே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டேன். இதை நல்லா நம்ம இது மட்டும் போதும். நான் அதில் ஒரு பாத்திரம் சேமியா எடுத்ததுனால இதில் 2 பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன். நம்மளாக இருந்தால் ஒரு பாத்திரம் சேமியா எடுத்தோம்னா 1.5 பாத்திரம் தண்ணி ஊற்றணும். பாப்பாக்குனால நான் வந்து 2 பாத்திரம் ஊற்றுனேன். கொஞ்சம் நல்லா கொலன்னு இருந்தால் சாப்பிட்டுக்குவா இல்லையா, அதனால நான் 2 பாத்திரம் ஊற்றுனேன். தேங்காய் எண்ணெயில் தான் நான் வணக்கி கொடுக்குறேன். நெய் இருந்தால் நீங்கள் நெய்யிலையும் கொடுக்கலாம். நான் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் பால் மட்டும் குடித்ததோ இல்லை நெய்யில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெய்யில் கொடுக்கல. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்ட பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு நல்லா வணக்குவோம். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த 2 பங்கு தண்ணி ஊற்றிடலாம். ராகி சேமியாவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ராகி வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அது என்னோடய வீடியோஸில் போய் பாப்புலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட் இருக்கும். செவ்வாழைக்கு அடுத்து அந்த ராகிக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ராகி சேமியாவும் கொடுக்கும்போது சேம் அதில் உள்ள என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. உடம்பு வந்து குழந்தைங்க உடம்பு ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். ஏன்னா திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருதுங்கும் போது சூடு கிளம்பிடும் குழந்தைங்களுக்கு. அதனால இந்த மாதிரி காலையில் நம்ம ராகி கொடுக்கும்போது அந்த உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும். சரி ஒரே மாதிரி கூழ் களி அப்படி வச்சு கொடுக்காட்டி என்ன, ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் கூழ் மட்டும் தான் வச்சு கொடுப்பேன். இப்போ தான் நான் களி நான் எனக்கு செய்கிறனால பாப்பாவுக்கும் சேர்த்து செய்கிறேன். சரி இன்றைக்கி ராகியில் சேமியா செஞ்சு கொடுப்போம், ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்கல்ல. இதே நீங்கள் ரவை மாதிரி செய்யணும் அப்படின்னா இந்த சேமியாவை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு அடி அடிச்சிங்கன்னா குருணையாக இருக்கும். அதை நீங்கள் இதே மாதிரி ரவை கிண்டுற மாதிரி கிண்டிக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரை வணக்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஆகும்போது குழந்தைக்கு இந்த வெங்காயத்தோடய நம்ம அந்த சாப்பாடு கொடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்குவாங்க. இதே ஸ்கூல் போகிற பசங்களுக்குன்னா 1.5 கப்பு ஊற்றினா போதும். நான் வீட்டில் இருக்க இப்போ வந்து 1 வயசுலேருந்து ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க. நான் அந்த ராகி சேமியாலே உப்பு போட்டனால இதுவே கரெக்டாக இருந்துச்சு. ராகி வந்து நீங்கள் 6 மாத குழந்தையிலேருந்தே கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து ராகி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பழைய வீடியோலலாம் என் பாப்பா பாருங்கள் எப்படி இருக்கான்னு, நான் ராகி தான் நிறைய கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு. அதே மாதிரி இதில் வந்து ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, குட் ஃபேட் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டீத்துக்கும் போனுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இது குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ஃபுட் அண்டு நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம், ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வளர்கிற குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு, இப்போன்னு இல்லை, ஒரு 10 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க போக ஒரு 17 18 ஆகும்போது கூட இதை சாப்பிடுவாங்க. நம்ம அந்த 10 வயசு குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலங்கும் போது அவங்க வந்து பெருசாக இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு இருக்குங்கிறதே மறந்துடுவாங்க. ராகி மட்டும் என்றைக்குமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட்டுறாதீங்க. அதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அதனால் நான் தன்யாவுக்கு கண்டிப்பாக எப்பயுமே ராகி கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. யூரின் வந்து எல்லோ கலரில் போகவே போகாது. ரொம்ப எல்லோ கலர் யூரின் போகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ராகி ஒரு நேரம் கொடுத்து பாருங்கள், அவங்க யூரினே ஒயிட் கலர் ஆயிரும். உங்களுக்கு இந்த ராகி சேமியா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாவது கமெண்ட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கேட்டாங்க கப்பை வந்து கொடுக்கலாமா, மரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, செரிமானம் ஆகாதுன்னு. கண்டிப்பாக கொடுக்கலாம், கண்டிப்பாக செரிமானம் ஆகும். இது தனியாக ஒரு 6 மந்த் ஃபோட்டோ. நான் 6 மாதத்துலேருந்து தனியாக கப்பை கொடுத்துட்டு தான் இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.